ஷலோம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஏசாயா 53:9. ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்படாத ஒரு கல்லறையில் ஏசப்பாவை கொண்டு போய் வைத்தார்கள். அதை வைத்தது பார்த்தீங்கன்னா யோசேப்பு என்னும் ஒரு ஐஸ்வர்யவான், அதுக்கப்புறம் ப்ரீஸ்ட் எனப்பட்ட நிக்கோதேமு. அதை இந்த வசனம் அப்படியே தத்ரூபமாக நியூ டெஸ்டமெண்ட்டில் நிறைவேறியிருக்கு. அதே மாதிரி ஒருவனும் ஒரு காலும் ஏறிடாத ஒரு கழுதையில் தான் ஏசப்பா ஏறி சென்று அந்த ஈஸ்டர்ன் கேட் வழியாக அந்த எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட அவருடைய சாவரின் நேச்சரை எனக்கு வெளிப்படுத்தி இந்த வசனத்தை ஆண்டவரின் மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது எனக்கு சில காரியங்களை தெரிவிக்கிறார். ஒரு சிலர் கடன் வாங்கியிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கலாம். நீங்கள் புறப்படவே கூடாது, அதாவது அந்த கடைசி காசை கொடுக்கறதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லி உங்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை இந்த நாளில் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி புறப்படுங்கள் என்கிறார். புறப்படுவீர்களாக. ஆமென்.